வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இங்கே பாருங்கள், காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்துன்னு ஆவி பறக்குதா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு தோசையும் தக்காளி சட்னி தாங்க. ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக காரசாரமாக பண்ணியிருக்கோம். மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம வீட்டில் பாசிப்பருப்பு பிட்டு தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எனக்கு இந்த மாதிரி ரோஸ்ட்டு பிடிக்கும், அதனால் நான் ரோஸ்ட்டு பண்ணியிருக்கேன். மத்தியானம் லஞ்சு நீங்கள் இது பிட்டு செஞ்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ டிஃபனுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். மத்தியானம் அந்த பிட்டு செஞ்சோடனே நம்ம பார்த்துடலாம். இப்போ அந்த பிட்டை நம்ம செய்ய ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு நெய் இருக்குது, தேங்காய் ஒரு கப்பு ஃபுல்லாக திருக்கி வச்சுருக்கோம், முந்திரி பருப்பு இந்த நெய்யில் வறுத்து போடுறதுக்கு, இந்த சர்க்கரை இந்த பாசி பருப்புக்கு இந்த அளவுக்கு தான். இதை நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இட்லி மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு உதுத்துட்டு தான் பண்ணணும். பார்த்துடலாம். இப்போ பிட்டுங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு இதை நீங்கள் ஒவ்வொரு கரண்டியாக வச்சு இந்த மாதிரி இட்லி ஆவியில் வேக வச்சு வச்சுக்கலாம். இப்போ நெய் தடவியாச்சுன்னா நம்ம இட்லி மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நல்லா தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதை அப்படி வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வெந்துடும். அப்புறம் பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இட்லி மாதிரி. இதை உதுத்துட்டு நம்ம எப்படி பிட்டு பண்ணுறோன்னு பார்த்துடலாம். எப்படின்னா இந்த மிக்சியில் போட்டு நல்ல மணலாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ உதிரியாக மணலாக வந்திருக்கு பாருங்கள். இது இப்படி தட்டிக்கலாம். அதே மாதிரி உதுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதை மறுபடியும் எடுத்து இதில் போட்டு மறுபடியும் ஒரு தடவை போட்டுட்டு வந்துட்டோம்னா இப்போ பண்ணிடலாம். இப்போ நமக்கு பிட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. அதில் முந்திரி பருப்பு நெய்யில் வேக வச்சு வறுத்து வச்சுருக்குது அப்படி தூவிட்டு நீங்கள் அவங்கவுங்க பவுலுக்கு மாற்றி நீங்கள் லஞ்ச் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சூப்பராக நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்தி கூட. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.